முளைக்கட்டிய தட்டைப்பயிர் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முளைக்கட்டின தட்டைப்பயிரை கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய், கடுகு, பெருங்காயம், வெந்தயம் சேர்த்து வதக்கிட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா அது கூட மீடியம் சைஸ் தக்காளி 2, புளியும் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் நல்லா அரைச்சி எடுத்து சேர்த்துக்கேன். தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிறதுக்காக மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வேக வச்சு தட்டைப்பயிரை சேர்த்து கலக்கிக்கணும். நான் 1/4 துண்டு தேங்காயும் ஒரு 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா கெட்டியாக ஆகும். கொஞ்சம் நேரம் போல் கொதிக்க வச்சுட்டு ஒரு துண்டு அளவு வெல்லம் சேர்த்து இறக்கிட்டா என்னோடய ஸ்டைலில் கமன்னு முளைக்கட்டிய தட்டைப்பயிர் புளிக்குழம்பு ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், அசத்துங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.